நடிகர் சிவகார்த்திகேயன் யோகஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு சூட்கேஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படின்னும் அந்த ஒரு சூட்கேஸை திறந்து பார்த்து யோகஸ்ரீ அதிர்ச்சியாகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் யோகஸ்ரீ அவர்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையாக பாடி அந்த நிகழ்ச்சியில் 2வது இடம் பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அந்த ஒரு பரிசை கொடுத்திருந்தாரு. அண்ட் தொடர்ந்து யோகஸ்ரீ அவர்களுக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வாழ்த்துக்கள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. அண்ட் இதற்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதும் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சரிகமபா நிகழ்ச்சி முடிஞ்சு சரியா 1 வீக் இருக்கக்கூடிய நேரத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் யோகஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு சூட்கேஸ் ஒன்று அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு சூட்கேஸை யோகஸ்ரீ அவர்கள் ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சூட்கேஸ்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் யோகஸ்ரீக்கு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதாவது புது துணி ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம லெட்டர் ஒன்று வச்சிருந்திருக்காரு. அதுலயே ஒரு கிஃப்ட்டும் இருந்திருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, யோகஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியில நீங்க 2வது இடம் பிடிச்சதுக்கு என்னோட மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க வெற்றி பெறலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க எத்தனையோ கோடி மக்களோட மனசுல மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னும் உங்க லைஃப்ல ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் வரும். நீங்க ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கரா வரணும். அண்ட் என்னோட படத்துலையுமே நீங்க பாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. எப்படி நீங்க இந்த ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அதே மாதிரி படிப்புலையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருங்க. நல்லா படிங்க. 2யுமே சைமல்டேனியஸ்ல நல்லபடியா கொண்டு வாங்க. உங்களோட படிப்பு செலவுக்கு என்ன ஆகுமோ நீங்க எப்ப வேணா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க காலேஜ் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி. சைமல்டேனியஸா நீங்க நல்லா படிங்க. அதே நேரம் நல்லா பாருங்க. உங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. மேலும் அதிலே யோகஸ்ரீக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்திருக்கு, சாக்லேட் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து யோகஸ்ரீ அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்களாமா. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி இதுக்கப்புறம் சோசியல் மீடியா பேஜ்ல தவறான அவதூறுகள் பரப்பக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேஸுக்கு சமீபத்தில் தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே தொடர்ந்து இவங்க 2 பேருக்கும் சோசியல் மீடியால பயங்கரமான பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்கு. ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவியை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் அறிக்கையை வெளியிடுறதும், அதே போல ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை பத்தி அறிக்கையா வெளியிடுறதும் அப்படிங்கிறது சமீப காலத்துல வாடிக்கையா இருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ரசிகர்களே உங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை ஏன் அப்படி சோசியல் மீடியால போட்டு உங்களோட பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில ஆர்த்தி அவர்கள் மறுபடியும் போஸ்ட் போடவே இதற்கப்புறம் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாரு. அண்ட் சமீபத்தில் இதை விசாரிச்ச நீதிபதி ஆர்த்தி அவர்கள் மட்டுமல்ல ஜெயம் ரவி அவர்களுமே இதுக்கப்புறம் எந்த ஒரு போஸ்டும் போடக்கூடாது, தவறான கருத்துக்கள் பதிவிடக்கூடாது, ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறத நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.